2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனம். யாராவது ஒருவர் வாசிக்கலாம்? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நம்ம எல்லாருக்குமே அவருடைய கிருபை போதும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஆண்டவருடைய கிருபை எனக்கு போதும்? ஹல்லேலூயா. நல்ல தேவனுடைய கிருபை நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் நம்மை விட்டு அகன்று போகலாம், எல்லா உறவுகளும் நம்மை கைவிடலாம். ஆனால் கைவிடாத, நம்மை மறவாத, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை தாங்குகிற ஒன்று உண்டு. அது தேவனுடைய மாறாத கிருபை, அந்த விலகாத கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாம் நிற்பதும் நிர்மூலமாக ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. இரு கரங்களை உயர்த்தி அந்த நல்ல தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடுவோமா? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. எத்தனையோ கண்ணீரின் மத்தியில நாம கடந்து போகலாம், ஆனால் கர்த்தர் தேவனுடைய கிருபை நம்மை மூழ்கி போக விடவில்லை. எத்தனையோ சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் தனிமையானவர்களாக, யாருக்கும் வேண்டாம் என்று புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில கடந்து போயிருக்கலாம். உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளிவிடலாம். இப்படி சொல்லுவாங்க, when human efforts ends, the grace begins. எந்த இடத்துல மனிதனுடைய எல்லா காரியங்களும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றோமோ அந்த இடத்துலதான் தேவ கிருபை ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாருமே சொல்ல முடியும், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை, சுத்த கிருபை, கிருபை, கிருபை. ஆமென். அந்த கிருபையை நம்ம யாராலும் பார்க்கவே முடியாது. யாராவது கிருபையை பார்த்திருக்கீங்களா? கிருபையை பார்க்கவே முடியாதுங்க. கிருபையை யாராலும் டிஃபைன் பண்ணவும் முடியாது. கிருபையை யாராலும் வரையவும் முடியாது. யாரும் ஷேப்பு கொடுக்கவும் முடியாது. ஆனால் அந்த கிருபையினால் உண்டாகும் கிரியைகளை நம்மால பார்க்க முடியும். அந்த கிருபை நம்மோடு கூட இருப்பதை நம்மால உணர முடியும். எத்தனையோ சூழ்நிலைகளின் வழியாக நம்ம கடந்து போகும்போது நம்ம சொல்லி இருப்போம், இதெல்லாம் எப்படி எனக்கு வந்ததுன்னே தெரியல, யாருக்குமே கிடைக்கல, எனக்கு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குது? அது வேறொன்றும் இல்லை, தேவனுடைய சுத்த கிருபை. எத்தனையோ இடங்களில குறைவுபட்டவர்களாக போயிருப்போம். மற்றவர்களுக்கு இருக்கிற பண வசதி நமக்கு இல்லாமல் இருக்கும். அவர்களுக்கு கிடைக்காத நன்மைகளும் பாக்கியங்களும் ஒன்றுமே இல்லாம பர்ஸ் காலியா கொண்டு போன நமக்கு கர்த்தர் கொடுத்திருப்பார். அது தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொத்துக்கிறீங்க? நல்ல தேவனுடைய கிருபைக்காக, மாறாத கிருபைகளுக்காக, விலகாத கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், இந்த பகுதியில நம்ம ஆதியாகம புஸ்தகத்திலிருந்தே வாசிக்கும் போது நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். அநேகருக்கு தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு கிருபையை கொடுத்தது மாத்திரமல்ல, கிருபையை பெற்றவர்கள் அநேகர் கிருபையை இழந்து போயிருக்கிறாங்க. அநேகர் கிருபையை, தேவன் தம்முடைய கிருபையை விளக்க மாட்டார், ஆனால் நம்மால கிருபையை இழந்து போக முடியும். எல்லா இடங்களிலும் தேவன் கிருபையை நமக்காக வைத்திருக்கும் போது கிருபை வேண்டாம் என்று சொல்லி நம்முடைய சுயத்தில நிற்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வேதத்துல வாசிக்கிறோம், அநேக பரிசுத்தவான்களை வாசிக்கிறோம். நம்ம அதுல அநேகர் தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு உலகத்துல வாழ்ந்திருந்த போதிலும் கிருபை என்பது என்ன என்றும், கிருபையை குறித்த, கிருபையினாலே நாம் நிலை நிற்கிறோம் என்றும், கிருபையுடைய மகத்துவத்தை நமக்கு சொல்லி தந்தது யார் தெரியுமா? இன்னைக்கு நம்ம வாசித்தோமே, இதை எழுதின பவுல் அப்போஸ்தலன். அதுக்கப்புறம் நாங்க கிருபையை குறித்து நமக்கு புரிந்து கொள்ள முடியும். வேதத்துல வாசிக்கிறோம், 9வது வசனம், 7வது வசனம், 8வது வசனத்தை வாசிக்கலாம். அதே அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன்.
அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தா தெரியும். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க, உலகத்திலே இதுவரைக்கும் ஊழியக்காரராக இருக்கிறவங்கல்ல மிகவும் எல்லாவற்றிலும் தகுதியை படைத்தவர் தான் இந்த பவுல் அப்போஸ்தலன். பவுலுக்கு இன்னொரு பெயர் வேத வல்லுநர்கள் கொடுக்கிறார்கள், கிருபையின் அப்போஸ்தலன். கிருபையின் அப்போஸ்தலன் அதற்கு அர்த்தம் என்னதுங்க? கிருபையை பத்தி நமக்கு சொல்லி தந்ததே அவர் தாங்க. இன்றைக்கு நாம் நிற்கிறோம் என்பது, அசைகிறது எல்லாமே அவருடைய கிருபை என்பதை ருசிப்பதற்கு நமக்கு அனுபவத்தின் மூலமா எடுத்து காட்டியவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில அவருடைய கல்வியை குறித்து நம்ம பார்க்கும்போது, அவர் எத்தனை PhD வச்சிருந்தாராம்? 3 PhD வச்சிருந்தாராம் அந்த காலத்துல. இந்த காலத்துல இத்தனை ரிசோர்சஸ் எல்லாம் இருந்தாலுமே ஒரு PhD வாங்குறதுக்கு என்ன முட்டு போடுறோம், அப்படித்தானே? என்ன போராட்டம். அவர் அந்த காலத்துல 3 PhD. அது மட்டுமல்ல, அவருடைய குடும்பம் மிகப்பெரிய செல்வந்தமான ஒரு குடும்பம். அதற்கு ஆதாரமாக அவருடைய வாழ்க்கையில இருந்தது 9 கப்பல்களை அவர் உரிமையாக வச்சிருந்தாங்களாம். இன்னைக்கு ஒரு கார் வாங்குறதுக்கு நம்மளால முடியுதா? ஆனா அன்றைக்கு 9 கப்பல்கள். அப்ப நமக்கு தெரியும் அவருடைய குடும்பம் எவ்வளவு செல்வ பெருக்கு நிறைந்தது என்று. அது மாத்திரமல்ல, மத ரீதியாக பார்க்கும் போதும் உயர்ந்த பரிசேயர் என்கிறதான உயர்ந்த யூத குலத்திலேயே எல்லா கட்டளைகளையும், எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ற எல்லா ட்ரெடிஷன்ஸ் எல்லாவற்றையும், பாரம்பரியங்கள் சரியாக பின்பற்றக்கூடிய ஒரு மனிதன். எந்த இடத்துல போய் நின்னாலும் நீ தகுதியற்றவன் என்று சொல்லுகிறதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி எல்லாவற்றிலும், படிப்பிலும் சரி, கல்வி தகுதியிலும், அவருடைய பணத்திலும், அவருடைய எல்லா வீரத்திலும், வீரம் என்று சொல்லும் போது நமக்கு தெரியும், கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தி இவங்களை கொலை செய்வதற்கு கூட உரிமை பெற்று வந்தவன் அவன். அப்ப தெரியும் எவ்வளவு வில் பவர் இருந்திருக்கும். அப்படி எல்லா தகுதியையும் பெற்றுதான் என்ன வர்றாரு பவுல் அப்போஸ்தலன் வருகிறார். ஆனால் கர்த்தருடைய சமூகத்துல வரும்போதுதான் தெரியுது, அவைகள் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணிவிட்டு நான் நிற்கிறது தேவனுடைய கிருபை என்பதை உணர்ந்தான். எல்லாமே இருந்தது. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தோம், எனக்கா என்னை விட யாரு பெரியவங்க? ஆனால் பவுல் சொன்னது பாருங்க, நான் நிற்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இங்க பார்க்கிறோம், ஒரு கூப்பிடுகிற ஆண்டவருடைய சமூகத்துல 3 வேளை, ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆனா நீங்கள பாருங்க, ஒரு மகான் இப்படி சொன்னார், அந்த முள் பவுலுடைய வாழ்க்கையில் இருந்த முள் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி அப்படின்னு சொன்னார். என்னங்க ஆண்கள் எல்லாம் உரைச்சு பாக்குறீங்க, கொஞ்சம் சிரிங்க. உங்க மனைவியை பத்தி சொன்னா கோவம் வருது. முள்ளாக யார் நினைக்க பாஸ்டரை பார்க்கலாம், எப்படி அவர் கிருபை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஓகே, முள்ளாக நினைப்பவர்களுக்கு மனைவி அப்படிதான் இருப்பாங்க. முத்தாக நினைப்பவர்களுக்கு மனைவி முத்தாக இருப்பாள். சிலுவையாக நினைப்பவர்களுக்கு மனைவி சிலுவையாக இருப்பாள். அவள் பொன்னாக நினைப்பவர்களை பொன்னாக விளங்குவாள். எப்படி வைக்கணுமோ நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே, எப்படியோ. ஆனால் வேதத்திலே முள் எது என்று குறிப்பிடவே இல்லை. சொன்ன மகானுக்கு ஒருவேளை அவருடைய மனைவி என்னவா இருந்திருக்கலாம், முள்ளா இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. கர்த்தர் கொடுத்ததை முத்தாக வைத்திருந்தால் உங்களுக்கும் நல்லது. தேவ கிருபை அப்படி கொடுக்கப்படட்டும். நாங்க கல்யாணம் ஆகி அப்படியே கிளம்பும் போது எங்க அண்ணன் ஓடி வந்தான். அப்ப நான் நினைச்சேன், நம்ம இதுல வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா, லாபான் தன்னுடைய சகோதரியை வாழ்த்தும் போது கோடா கொடியாய் பெருகுவாயாகன்னு சொல்ல வர்றாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் சொன்னது, ஐயோ இவளை வெளியே அனுப்புறதுக்குள்ளாடி பட்ட பாடு இருக்கிறேன் அப்படின்னு. அப்பதான் நினைச்சேன், ஓ அவ்வளவு டெரரா வீட்டுல இருந்திருக்கேன். அதுக்கு ஒரு 3 வருஷம் தாண்டி அதே அண்ணன் பாஸ்ட சொல்றான், உங்களுக்கு நான் விசேஷத்தை கிருபை. அப்பதான் தெரியுது, நாம் நிற்பதும் அவன் இருப்பதும் கிருபை. இதே போன்று தேவ கிருபை அநேக குடும்பத்துல இருக்கிறதுனாலதான் குடும்பம் அடையாம அப்படியே போகுது. உண்மைதானே? உண்மைதானே? ஒரு முறை கூட சொல்லுவோமா, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை கிருபை கிருபை. இங்க முள் மாறும்படி, முள் நீங்கும்படியாக பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரிடத்துல கேட்கிறான். ஆனா என்ன ஆகல, முள் நீங்கல. ஆண்டவர் பதிலும் சொல்லல.
எடுத்து போடுவேன், 10 மாசம் தாண்டி எடுத்துக்குவேன், இப்ப வச்சுக்கோன்னு எல்லாம் சொல்லல. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். ஒரு வேற எந்த இதுவும் இல்லை. ஆனா இன்னொரு வார்த்தை அதுல சொல்லுகிறார் பாருங்க, பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அதை பார்த்த உடனே பவுல் அப்போஸ்தலனுக்கு ஜாலியா இருக்கு பாருங்க. கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய். யாராவது உங்களுக்கு கஷ்டம் வரும்போது சிரிப்பீங்களா? எத்தனை பேர் சிரிப்பீங்க? உங்க வீட்டுல இழப்புகளோ இல்ல ஏதோ ஒரு நஷ்டமோ வரும்போது எத்தனை பேர் சிரிப்பீங்க? ஓகே, அப்படி சிரிச்சா உலகம் என்ன சொல்லும்? பைத்தியம் சொல்லும். இப்படித்தானே இங்கேயும் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் என் பலவீனங்களை குறித்து சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஏங்க சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன்? அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வல்லமை என் மேல் தங்கும்படி. ஆங்கிலத்துல வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, his power will rest upon me. தங்குமா, அங்க தங்கும். ஒரு பரிசுத்தவான் இப்படியாக சொல்லுகிறார், தேவனுடைய கிருபை நாம் பலகீனப்படும் போது அவருடைய கிருபை நம்ம மேல கூடாரம் போட்டு தங்குமா. எவ்வளவு நல்ல தெய்வம் இல்லையா? எல்லாரும் நம்ம கஷ்டப்படும் போது தூரமாய் விலகி போவாங்க. எல்லாரும் கஷ்டப்படும் போது என்ன அப்படின்னு கேட்டுட்டு பின்னாடி போய் சிரிப்பாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தர் எல்லா உறவுகளும் போகிற இடம் அவங்க தூரமா நிற்கும் போது என் ஆண்டவருடைய கிருபை நம்மேல தங்கும். எவ்வளவு நல்ல தெய்வத்தை நாம ஆராதிக்கிறோம். ஏதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போது நாம நினைக்க கூடாது, நான் இத்தனை நாள் ஜெபம் பண்ண ஆண்டவர் எனக்கு கொடுக்கவே இல்லை, அதனால போதும் பைபிள். அதான செய்வோம். ஃபர்ஸ்ட் தூக்கி வைக்கிறது பைபிள். அதுக்கப்புறம் என்னங்க பண்ணுவோம்? ஜெபம் பண்ண அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாவது ப்ரே பண்ணிட்டு வந்தோம். போகும்போது வரும்போது ஆண்டவரே போகும்போது இடரக்கூடாது, பாதுகாத்து கொள்ளுங்க வேணும். அதுக்கப்புறம் அந்த ஜெபமும் இருக்காது. கொஞ்ச நாள் தாண்டி 2 வாரம் தாண்டி என்ன ஆகாது? கரெக்டா சொல்றாங்க, சர்ச்சுக்கு அதுக்கப்புறம் வரமாட்டோம். 2 வாரம் தாண்டி பாஸ்டருக்கு ஃபோன் வரும். அந்த ஃபோன் எப்படி வரும்? ஏஜி சர்ச் பாஸ்டர் காலிங், ஏஜி சர்ச் பாஸ்டர் காலிங் வரும். நம்ம என்ன செய்வோம்? ஐ டோன்ட் நோ பாஸ்டர் அப்படித்தானே. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணல, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கல. நான் நினைத்து கேட்டது இது, என் ஆண்டவர் என்னுடைய எதிர்பார்ப்பின்படி எனக்கு என்ன பண்ணவில்லை, பதில் கொடுக்கல. நான் போக மாட்டேன், பைபிள் வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஆனால் ஒன்றை நினைத்து பாருங்க, இங்க பவுல் சொல்றாரு, என் பலவீனத்திலே அவருடைய வல்லமை என் மேல பூரணமாய் தங்கும். அதனாலே என்னுடைய பலவீனங்களை குறித்து சந்தோஷமாய் நான் எண்ணுகிறேன், சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். இன்னொரு வேத வசனம் சொல்லுகிறது, அநேக ஸ்தோத்திரத்தின் மிகுதியினாலே கிருபை பெருகும். எத்தனை கஷ்டங்களும் பாடுகளும் வரும்போது நாம் நினைக்க கூடாது, நாம் தனிமையா என்ன ஆண்டவர் விட்டார் என்று நாம் நினைக்க கூடாது. எத்தனை கஷ்டங்கள் வரும் போதும் ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், என் இயேசு அப்பா அவருடைய கிருபையை நம்மேல வைக்கிறார் என்பதுல அந்த இடத்துல அது பூரணமாய் விளங்கும். நான் எந்த இடத்துல கஷ்டப்படுறனோ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய கிருபை அதிகமாய் என் மேல பொழியப்படுகிறது. கிருபை என்பது என்ன? நம்மிடத்துல ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லப்பா, நீங்க தான். எப்ப நான் சொன்னல, when the human efforts ends the grace begins. நான் எப்ப என்னுடைய ஆண்டவரே இடத்துல பலனே இல்லை என்று சொல்லி அப்படியே பலகீனப்பட்டு சோர்ந்து போகும்போது நாம நினைப்போம், என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே. ஆனால் அந்த நேரம் தான் தேவன் நம்மை தாங்குகிற நேரம். நம்முடைய குடும்பமாய் உட்கார்ந்து பல நேரங்கள்ல சில நேரம் நம்முடைய நஷ்டங்களுக்கோ கஷ்டங்களுக்கோ பாடுகளை நினைத்த ஒருவேளை அடலாம். நினைக்க கூடாது நம்முடைய ஆண்டவர் நம்மை மறந்து விட்டார் என்று. நம்முடைய கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்றாருங்க, உலாவி கொண்டிருக்கிறார். தேவ கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. நம்ம அநேக நேரத்துல புலம்புவோம் இல்லையா? கஷ்டம் வரும்போது தானே புலம்பல் வரும், கஷ்டம் வரும்போது தானே முறுமுறுக்கிறது வரும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நாம மாத்திரம் இல்லைங்க, வேதத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும் போது வெறும் கால்நடையாக வெட்டாந்தரையில கடந்து போனது போல எதை கடந்து போறாங்க? சிவந்த சமுத்திரத்தை கடந்து போறாங்க. ஆனா யாருக்குமே தெரியல இந்த கிருபை என்பதை புரியவே இல்லை.
அவர்கள் நடந்த அதே இடத்துல வரும்போது பார்வோனின் சேனை மூழ்கடிக்கப்படுகிறது. ரெண்டு பக்கம் பார்க்கிறாங்க, வெள்ளம் என்ன செய்யுது? மதிலாக நிற்கிறது, தண்ணீர் குவியலாக நிற்கிறது. மனித சமுத்திரத்திலேயே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. ஆதியிலிருந்து இது வரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை. அந்த பக்கம் பார்த்தா மலை, இந்த பக்கம் பார்த்தா என்னது? பார்வோன். இப்படி ஒரு வழி உண்டாகும் என்று நினைத்தே பார்க்கவில்லை. அந்த இரண்டு சமுத்திரம் இரண்டாக பிரிக்கப்படுறது அவங்களுக்கு புரியல இது கிருபை என்று. ஆனால் அநேக தலைமுறைகளுக்கு அப்புறமாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான், செங்கடலை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அநேக நேரத்துல கர்த்தர் நம்மையில பொழிகிறதான கிருபையை நம்மால உணர முடியாதுங்க. நாம உணர மாட்டோம். எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல தேவனுடைய கிருபை அனுதினமும் அவர்களுக்கு இருந்தது. தினமும் அவங்க கிருபையை பெற்றுக்கொண்டாங்க. அனுதினமும் காலையில எழுந்த மன்னா, யாருக்குமே கிடைக்காத மன்னா கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கும் எத்தனையோ வியாதிகளினூடாக கடந்து போகும்போது நம்மை போன்ற, ஏன் நம்மை விட சின்ன ஒரு வியாதி வந்தவங்க எல்லாம் செத்து போயிருக்காங்க, அப்படித்தானே? உலகத்தை விட்டு மாண்டு போயிருப்பாங்க. ஆனால் ஏன் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம்? அது தேவனுடைய கிருபை. எத்தனையோ குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வரும்போது குடும்பங்கள் உடைந்து சின்ன பின்னமாகும், ஏதோ ஒரு சின்ன வார்த்தையினால. ஆனா எத்தனையோ காரியங்கள் நடக்கும் போதும் ஏன் நம்முடைய குடும்பங்கள் உடையாமல் சிதறாமல் இன்றைக்கும் இருக்கிறது தெரியுமா? தேவனுடைய சுத்த கிருபை. எத்தனையோ இடங்கள் நம்ம பார்க்கிறோம், அகால மரணங்கள். அவங்க நடுவாக சைடுல தாங்க போனாங்க, இவர் தாங்க வந்து இடிச்சாரு. எத்தனையோ மரணங்களை நம்ம ரோட்ல பார்க்கிறோமே. நாம் தவறு செய்து நடு ரோட்ல போயிருப்போம், ஆண்டவர் கிருபையா நம்மை பாதுகாத்தார். இது எல்லாம் அனுதினமும் நாம் அனுபவிக்கிற கிருபை. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் கொடுத்த கிருபைகளை உணராமல் போனார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்யணுங்க? அவருடைய கிருபையை எண்ணி எண்ணி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், வேண்டுதல்கள் கேட்கப்படலைங்க, ஆனா என்ன பண்றது? என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறான். வேதத்துல ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா புஸ்தகத்துல 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத சுமையாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அவள் மேல் தம்முடைய கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நிக்க போறோம். ஓகே, எந்திரிக்கலாமா? யாருக்கா கஷ்டமா இருக்கா எந்திரிக்கிறது? எல்லாரும் அப்படியே எந்திரிக்கலாமா? எந்திரிச்சு ஒரு சின்ன வேலை செய்ய போறோம். ஓகே, எந்திரிச்சிட்டீங்களா? இப்ப எவ்வளவு மேக்சிமம் குனிய முடியுமோ நம்ம குனிய போறோம். ஓகே, சரியா? யார் நல்லா குனிகிறது குனிக்கலாமா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. உட்காருங்க. நிறைய பேருக்கு குனியவே முடியல. ஏன்னா என்னது? நம்ம தொந்தியெல்லாம் இடையில தடையா நின்றுச்சு. நமக்கு குனிய முடியவில்லை, அவளுக்கு நிமிர முடியவில்லை. அப்படித்தானே? குனிஞ்ச வேலை எத்தனை பேர் பார்த்தீங்க? வானத்தை பார்த்தீங்க? பாத்தீங்களா? பாக்கலையா? பாக்கலைங்களா? யாரு என் முகத்தை பார்த்தீங்க குனியும் போது? பாக்கல. ஏன்? சரி, குனியும் போது என்னதான் பார்த்தீங்க? என்ன பார்த்தீங்க? தரைய பார்த்தீங்க. வேற நல்லா குனிஞ்சவங்களுக்கு இன்னும் கிடைக்கும், காலை பார்த்தோம். அவ்வளவுதானே? ரெண்டு விஷயத்தை தவிர வேற எதையும் அதே சூழ்நிலையில தான் இந்த கூனி. நம்ம இங்கிலீஷ் லெட்டர்ல ஒன்று போடுவோம், யூன்னு ஒண்ணு போடுவோம். பார்த்திருக்கீங்களா? யூ. அதை எப்படி திருப்பி போட்டா எப்படிங்க இருக்கும்? இதே நிலைமை தான் இந்த கூனிக்கு. எத்தனை வருஷம்? 18 வருஷம் அவளால நிமிரவே முடியல. அப்படி என்றால் உலகத்தை அவளால 18 வருஷம் பார்க்கவே முடியல. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம டெய்லி அடிச்சு சாப்பிடுவோம் இல்லையா? கோழி நடக்கிற மாதிரி தானே ஒரு ஃபீல் இருந்திருக்கும். 18 வருஷமா இந்த கோழி நடந்தாடா இல்லையா? நடந்துதானே போயிருப்பா. குதிச்சு நடந்து போற பாருங்களேன், 2 கால் இப்படி போற மாதிரி இருக்கும். அப்படித்தானே? அப்படி என்றால் கோழி நடந்து போற ஒரு ஃபீல். இந்த கோழி எங்கெல்லாம் நடந்து போறான்னு அவளுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஒரு கோழி நடந்து போன ஒரு ஃபீல். அவ்வளவுதான். தான் மனுஷி என்பதையே மறந்து விட்டாள். வேதம் சொல்லுகிறது, பலவீனப்படுத்தும் ஆவி அவள்கிட்ட இருந்ததினால அவளால நிமிர கூடாமல்
இல்லாமல் போயிற்று. இன்றைக்கும் கர்த்தர் ஏதோ ஒரு பலகீனங்களோ ஏதோ ஒரு கஷ்டங்களோ நம்முடைய வாழ்க்கையில வரும்போது தேவனுடைய மகத்துவங்களை மறைத்து போடத்தக்கதாக பிசாசு நம்மள என்ன பண்ணுவான்? கட்டி வைப்பான். நீயா இவ்வளவு நாளுக்கு போனிய சர்ச்சுக்கு, என்ன யூஸ்? ஒரு பிரயோஜனம் மாட்ட. எந்த இனிமட்டு போனா மட்டும் இதெல்லாம் நடக்க போகுதா அப்படின்னு சொல்லி பெரிய கேள்விகளும் தேவனுடைய நன்மைகளை மகத்துவங்களை எல்லாவற்றையும் மூடி மறைத்து விட்டு நம்முடைய கண்களை பிசாசானவன் குருடாக்கி வைப்பான். அதுதான் இந்த கூனிக்கு நடந்த விஷயம். 18 வருஷமா அவன் கிட்ட இருந்தது. 18 வருஷமாய் பலகீனப்பட்ட, கீழே சொல்லப்படுகிறது 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாம் பிசாசு கட்டி இருந்தான். அவளை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? அப்படியே பார்த்தாருங்க, தேவனுடைய கிருபை அவள் மேல பட்டது. 18 வருஷமா நீ குறுகி போய் இருந்தாலும் அதுல ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். 2 கைகளை வைத்து அந்த கூனியை என்ன பண்ணாராம்? தொட்டாராம். அப்பொழுது அவள் நிமிர்ந்து பார்த்தார். நிறைய அற்புதங்களை இயேசு செய்ததை நம்ம பார்க்க முடியும். எல்லாம் கையை தொட்டார், கையை வைத்து தொட்டார், சுகமானார்கள். எங்கெல்லாம் ஆண்டவர் 2 கைகளை யூஸ் பண்ணாரோ அங்கெல்லாம் விடுதலை மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டாங்க. நீங்க வேதத்துல போய் எடுத்து வாசிச்சு பாருங்க. எங்கெல்லாம் கைகளை உயர்த்தி போஜனத்தை எடுத்தார், கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணினார், அது பெருகிற்று. எங்கெல்லாம் தம்முடைய 2 கைகளினாலே தேவன் ஆசீர்வதித்தார், அந்த கைகளை எடுத்தாரோ அந்த இடமெல்லாம் விடுதலை மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதே நன்மையை தான் இந்த கூனியும் பெற்றுக்கொண்டார். கூனியும் தன்னுடைய பலகீனத்தின் நிமித்தமாக மனிதர்களை பார்க்க முடியாது. எல்லா நன்மைகளும் நாம் நினைத்த அடைப்பட்ட கதவுகள் எல்லாம் நான் இதெல்லாம் யோசிச்சு நினைத்து வைத்திருந்தேன், என் ஆண்டவர் இதை கொடுக்காம விட்டுட்டாரு. இதெல்லாம் நினைத்துதான் இந்த காரியத்தை எல்லாம் செய்து முடிப்பதற்காக நான் ஆயத்தம் பண்ணி வச்சேன், என் ஆண்டவர் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பல நேரங்கள் இருக்கலாம். பிசாசு நம்முடைய பலகீனங்களையும் குறைவுகளையும் கண்டு முன்னாடி கொண்டு வந்து அவருடைய கிருபையை நினைக்க கூடாமல், அவருடைய மகத்துவங்களை நினையாமல் நம்மை கூனி குறுக பண்ணும். ஆனால் தேவனுடைய கிருபையோ நம்மை நிமிர பண்ணும். இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கிறனா பவுல் சொல்லுகிறான், இந்த முள் நீங்கும்படி நான் ஆண்டவருடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணினேன், ஆனா நீங்கள. ஆனால் கர்த்தருடைய பலம் என்னை பூரணமாய் தாங்கும்படியாக, பலவீனத்திலே அவருடைய பலன் என்னை தங்கும், என் மேல தங்கும்படியாக அவைகளை நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா. அந்த பவுல் அப்போஸ்தலன் சொன்னதுக்கு காரணம் உண்டு. இன்னைக்கு நம்ம கூட ஏதோ ஒரு சின்ன விஷயம் பார்த்த உடனே நம்ம ஓடுவோம் இல்லையா? இருந்தது போதும், ஆண்டவரை தேடினது போதும். ஆனா நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆதியாகமம் புஸ்தகம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, 6வது அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். 6வது அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட பாருங்களேன், நோவாவுக்கோ. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? மற்றவங்களுக்கு இல்லாத கிருபை நோவாவுக்கு கிடைத்தது. காரணம் என்ன? எத்தனையோ பேர் அவங்கள சுற்றில இருந்தாங்க. ஆண்டவர் அடுத்த முந்தின வசனங்களை வாசிக்கும் போது நம்ம பார்க்க முடியும், அவர்கள் மனுஷனை சிருஷ்டித்ததற்காக தேவன் என்ன பண்றாருங்க? மனஸ்தாபப்பட்டார். மனுஷனை உண்டாக்குனதற்காகவே மனஸ்தாபப்பட்டு நான் எல்லாரையும் நிர்மூலமாக்க போகிறேன், நிக்கிரகம் பண்ண போகிறேன்னு சொல்லி கோபத்தோட எழுந்து வருகிறார். அந்த கோபத்தின் மத்தியிலே கிருபை ஒரு மனிதனுக்கு மாத்திரம் கிடைக்கிறது. ஏங்க? நோவாவுக்கு மாத்திரம் கிருபை கிடைத்தது. அத்தனை பேர்களும் வேதம் சொல்லுகிறது, மகா கொடிய பாவத்தினாலே இந்த மனிதர்களை ஏன் உண்டாக்குனேன் என்று ஆண்டவர் நினைக்கத்தக்கதாக அவ்வளவு கொடிய பாவத்தில சூழ்ந்தவர்களா இருந்தாங்க நோவாவை சுற்றினோம். இன்றைக்கு நம்ம சொல்லலாம், நான் இருக்கிற காலேஜ்ல நான் மட்டும்தான் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்டியன் போய் சொன்னாலே என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் சிரிப்பாங்க. நம்ம வேலை செய்யற இடங்கள்ல நான் கிறிஸ்தவன் நினைச்சா என்ன பண்ணுவாங்க? எனக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க? பதவி உயர்வு கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காது, நன்மை கிடைக்காது. இந்த நோவாவுக்கு என்னங்க ஆயிடுச்சு? எத்தனை வருஷம் ஆண்டவரை பிரசங்கித்தார்? 120 வருஷம். வேதம் சொல்லுகிறது 120 வருடங்கள் கர்த்தருடைய நீதியை குறித்து பிரசங்கித்தார். எப்படி இங்க சொல்லியிருப்பாங்க? அத்தனை நாட்களும் மழையே காணவில்லை.
அப்படித்தானே? மனித சரித்திரத்துல இதுவரைக்கும் அவங்க மழையே பார்த்தது இல்லைங்க. பனி கீழே விழுந்துதான் விருட்சங்கள் வளருகிறது. அப்போ மனிதனால் பார்க்க முடியாத கண்டிராத ஏதோ ஒரு காரியத்தை வரப்போகுது, பேழையை உண்டு பண்ண ஆண்டவர் சொல்லுகிறான்னு சொல்லும் போது உலகம் எப்படி சொல்லியிருக்கும்? பைத்தியம். பவுல் சொல்லும் போது நாம என்ன சொன்னோம்? அவனையும் பைத்தியம் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க நோவாவை குறித்த உலகம் என்ன சொல்லி இருக்குங்க? தாத்தாக்கு கலண்டுச்சு, அவர் மெண்டல் ஆயிட்டாரு, வயசாக அவருக்கு சொல்றது என்னன்னே தெரியல, அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் தம்முடைய வார்த்தையிலிருந்து மாறவே இல்லை. வேதத்துல ஒரு ரகசியம் இருக்கிறது, என்ன தெரியுமா? இந்த நீண்ட நாள் யாருங்க வேதத்துல உயிர் வாழ்ந்தது உலகத்திலேயே? மெத்துசலா எவ்வளவு நாள் வாழ்ந்தாருங்க? 969 ஆண்டுகள். அவருடைய பெயருடைய அர்த்தம் when he dies it will happen. இவன் மரிக்கும் போது அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேத வல்லுநர்கள் மெத்துசாலாவுடைய பெயருடைய அந்த அர்த்தத்தை சொல்லியிருக்காங்க. வேதத்துல சொல்லப்படல, ஆனால் வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மெத்துசலா என்னைக்கு மரித்தானோ அன்றைக்கு மழை பெய்ததான். தேவனுடைய கிருபை இவன் மரிக்கும் போது இது நடக்கும். அவன் மரிக்கிறது வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? வெயிட் பண்றாரு. அவருடைய கிருபையை ஜனங்கள் மேல பொழிகிறாரு. எப்படியாவது கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒன்று, அப்படித்தானே? தகுதி இல்லாத ஜனங்கள் எப்படியோ சீர்கெட்டு போய்விட்டார்கள், பாவம் செய்தார்கள், அக்கிரமம் பண்ணினார்கள், மீறுதல் பண்ணினார்கள். ஆனால் கண்களில் தயவு கிடைத்த நோவா அவர்களை தேவனுடைய சன்னதியில் சேர்க்கும்படியாக 120 வருஷம் பிரசங்கிக்கிறான். யாரும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. கிருபைக்குள்ளாக வருவதற்கு யாருமே ஆயத்தமா இல்ல. மெத்துசலா மரிக்கிறான், வானத்தின் மதகுகள் திறக்கிறது. யாருமே நினைத்து பார்க்காத, நோவா கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார். இவ்வளவு பெரிய தண்ணி மேல இருந்து வரையும் நினைச்சு பார்த்திருப்பாருங்களா? எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. கர்த்தர் சொன்னா நான் செஞ்சேன்னு சொல்லி செஞ்சிருப்பார், அப்படித்தானே? அந்த நீதியை பிரசங்கித்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கு காரணம் இருந்தது. உலகம் முழுவதும் பாவத்தினால சூழ்ந்து இருக்கும் போது என் தேவனை நான் நம்பி இருக்கிறேன் என்கிறதான ஒரு தீர்மானம் இருந்தது. இன்றைக்கு இந்த காலை நேரத்துல நம்மை சுற்றிலும் எல்லாருமே மோசம் போகலாம், ஆனா நாம் வித்தியாசமானவர்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் ஆண்டவருக்காக நான் நிற்பதற்கு ரெடியா இருக்கிறேன். எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் எல்லாருமே விட்டுட்டு போகலாம், நான் இந்த வேதத்தை சுமந்து கொண்டு நிற்பதற்கு நான் ரெடி. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நம்முடைய கர்த்தருடைய கிருபை நோவாவின் மேல் இருந்தது போல நம்ம மேல தங்க வேண்டும் என்றால் எல்லாருமே விட்டுட்டு போகும்போது, எல்லாருமே அந்த பக்கமா திரும்பும் போது நாம் நிற்க வேண்டியது அவருடைய சன்னதியில. கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட்டதே இல்லை. நோவாவுடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணலைங்க? அழிக்கவே இல்லை. அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் நடத்தினார். எங்க அவ்வளவு பெரிய பேழையை அவர் செஞ்சிருப்பார், அப்படித்தானே? அவ்வளவு பெரிய பேழையை செய்யும் போது அதை செஞ்ச மனுஷங்க கூட சிரிச்சிருப்பாங்க. பாலிஷ் போடும் போது என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த கிழவனுக்கு வேற வேலையே இல்லை, இந்த கிழவன் இப்படி ஒரு வேலையை செய்ய சொன்னா அவனுக்கு அறிவில்லை, செய்யற நமக்கு அறிவில்லைன்னு புலம்பி செஞ்சிருப்பாங்க. யாருக்கு என்ன பண்றோம்னு தெரியல. நோவாவுக்கும் தெரிஞ்சிருக்காது, ஓ இப்படி எல்லாம் காப்பாற்றப்படும் என்று. ஆனால் ஆண்டவரை நம்பினார். கர்த்தரை நம்புகிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்களுக்கு தேவன் அது தினமும் கிருபையை பொழிந்து கொண்டே இருக்கிறார். இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். எத்தனையோ பக்தர்கள் கிருபைகளை பெற்றுக் கொண்டார்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறான். அத்தனை நாட்களும் நம்ம எப்படி இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில இருந்ததோ அந்த காலத்திலே தேவன் அத்தனை பலனையும் சுகத்தையும் கொடுத்து இந்த சிம்சோனை வைத்தார்.
இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற ஜனங்களிலிருந்து விடுதலை பண்ணுவதற்காக தேவன் நியாயாதிபதிகளை தெரிந்தெடுக்கும் போது எல்லா நியாயாதிபதிகளை காட்டிலும் சகலவற்றிலும் பலனை கொடுத்தவர் யாருக்கு கொடுத்திருந்தார்? இந்த சிம்சோனுக்கு. சிம்சோனுக்கு பலன் இருந்தது. சிம்சோன் எங்கேயாவது போய் நின்னா சிம்சோனை பார்த்தாலே நடுக்குவாங்க, அப்படித்தானே? அந்த காலத்துல இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு விட்டும் போது பூச்சாண்டி வருவான் அப்படின்னு சொல்ற மாதிரி அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க, சிம்சோன் வர்றாரு ஒழுக்கமா சாப்பிடு. அப்ப அந்த காலத்துல எல்லாருக்கும் பூச்சாண்டி யாருங்க? சிம்சோன் இருந்திருப்பாரு. பயம். அவர் எந்த இடத்துல போனாலும் அவர் என்ன சொல்றாரோ செஞ்சுதான் ஆகணும். செய்யலன்னா என்ன ஆகும்? இருக்கிற வீட்டுடைய கதவை உடைச்சிட்டு போயிடுவாரு. அந்த அளவு அவர் பலசாலி. ஆனால் எல்லா பலனும் நினைச்சிருப்பாரு. அத்தனை வேதம் சொல்லுகிறது அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. மலைகள் பெயர்ந்து போகலாம், பர்வதங்கள் அதிர்ந்து போகலாம், ஆனால் நான் உன் மேல இறங்குவேன், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்படி என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை சிம்சோன் மறந்து போனான். தெலீலாளுடைய மடியில படுக்கும் போது அவனுக்கு புரியல இந்த முடி சாதாரண முடி நினைச்சான். தேவனுடைய கிருபையில் அது இருக்கிறது என்று அவன் நினைக்கவில்லை. அவனுடைய பலம் அவனுடைய சொந்த பலம் என்று நினைச்சான். அதனாலதான் சொல்றான், பரவாயில்ல வெட்டிக்கோ. எவ்வளவு கேவலமா, எவ்வளவு தூசியாக கர்த்தருடைய கிருபையை அற்பமாக எண்ணினான். இன்றைக்கும் தேவன் நாம் உயிரோடு இருப்பதற்கு எத்தனையோ சூழ்நிலைகளை மாற்றி, எத்தனையோ மனிதர்களை மாற்றி, எத்தனையோ பேருடைய பதவிகளை மாற்றி நம்மை நிற்க பண்ணும்படியாக கர்த்தர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். ஆனால் அந்த இடத்துல நிற்கும் போது நாம சொல்லக்கூடாது, இது என்னால உண்டானது. பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள குறித்து சிம்சோன் அந்த இடத்துல இருக்கான அவர்களை குறித்து பயப்படுறாங்க. அவ்வளவு மிகவும் பயப்படுகிறதான ஒரு சூழ்நிலை சிம்சோனை பார்த்து. ஆனால் சிம்சோன் கர்த்தர் கொடுத்த கிருபைகளை அவன் அற்பமாக எண்ணினான். கடைசி வரைக்கும் அவன் நினைவு கொள்ளைங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படி தேவன் உண்மை உள்ளவராய் இருந்தார். கடைசியில கேட்கிற, ஆண்டவரே என்னை நினைத்தருளுங்க, நான் 2 கைய பிடிச்சு நான் ஆட்டம் பசிக்க போறேன், இந்த தூண் என்ன செய்யணும்? விடணும். ஆண்டவரே ஒரு முறை என்னை நினைத்தருளுங்க. நம்முடைய கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. நாம் அவரை விட்டு பின்னாக போகும் போதும் அவர் நம்மை இரக்கமுள்ள கண்களோடு கிருபையாக நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறது தாங்க கிருபை. நம்ம அடிக்கடி ஒரு பாடல் பாடவும் இல்ல, கேட்டதை பார்க்கலாம் கேளாததை அதிகமாய் பெற்றுக்கொண்டார். அந்த கேளாததை எப்படிங்க பெற்றுக்கொண்டோம்? அவருடைய கிருபை. எத்தனையோ நேரங்கள்ல நாம முட்டி போட்டு வேணும் வேணும் வேணும்னு கேட்டிருப்போம், அது நமக்கு கிடைச்சிருக்காது. நம்ம கேட்காத மகத்துவமான பலவற்றை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பார். என்ன தெரியுமா? அது அவருடைய கிருபை. நம்மை விட பலசாலிகள், நம்மை விட எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது ஏன் இன்னைக்கு நாம இந்த உலகத்துல நிற்கிறோம்? அவருடைய கிருபை, அவருடைய சுத்த கிருபை மாத்திரம். அதை சிம்சோன் மறந்து போனான். சிம்சோன் தேவனுடைய கிருபையை அவமதித்ததினாலே அவனுடைய கடைசியில எப்படியோ 2 கண்கள் பிடுங்கப்பட்ட போதுதான் அவனுடைய மனக்கண்கள் திறக்குது. நான் இதுவரைக்கும் வந்தது நான் அல்ல, அவருடைய கிருபை. அதனாலதான் 2 கண்களையும் பிடுங்கப்பட்டு. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாமா? 28வது வசனம். சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக. அது வரைக்கும் போனது அவனுக்கு பிரச்சனையே இல்ல. கண்ணு எப்ப போயிடுச்சோ அப்பதான் பிரச்சனையே அவனுக்கு. அது வரைக்கும் எப்படியோ சமாளிச்சுட்டு வந்தான். அதே போலதான் நம்முடைய இருதய கண்களை, மனக்கண்களை பிசாசானவன் குருடாக்குவான். எப்படி தெரியுமா? தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினையாமல் போகும்படியாக, ஆண்டவருடைய மகத்துவங்களை நினையாமல் போகும்படியாக, ஒரு சின்ன கஷ்டங்கள், சின்ன ஏதோ ஒரு போராட்டம் வந்த உடனே அதை எல்லாத்தையும், இந்த போராட்டத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து, நீ எதுக்கு போற, நீ எதுக்கு அந்த ஊழியத்துக்கு போற, இத்தனை நாள் செஞ்சதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? நம்மை பிசாசானவன் கூனி குறுக பண்ணி, நீ போற எல்லாரும் உங்ககிட்ட கேட்பாங்க பாரு, போகாத போகாத போகாத. நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் கிருபை உள்ளவராய் இருப்பதினாலே நன்மைகளை நமக்கு தவறாமல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை உணராமல் இந்த சிம்சோனை போல
ஆண்டவர் இதெல்லாம் நான் செஞ்சனா அப்படின்னு கேட்டிருப்பார் இல்லையா? சிம்சோனுக்கு அப்படிதான் இருந்திருக்கும். அதனாலதான் தைரியமா தெரியலால பார்த்தோன்னு அங்க பின்னாடி போயிடுறான். அத்தனை நாளும் அவனை சுமந்தது முதல், அவனுடைய தாயின் கருவுல உருவானது முதல், அந்த சரித்திரத்திலேயே அவன் எத்தனையோ காரியங்களை தாயும் தகப்பனும் அவனுக்கு சொல்லி கொடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த கிருபைகளை எல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு அந்த சிம்சோனுக்கு இல்ல, அவனுடைய பலம் மாத்திரம் தான் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிச்சு. அவன் நினைச்சதெல்லாம், நாம் போனா பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. நாம் போனா அவங்க இருதயம் எல்லாம் நடுங்கும். நம்ம நினைப்போம், என்னுடைய திறமையா நான் போனா அவங்கள ஆஃப் பண்ணிடுவேன், எனக்கு தெரியும், நான் அவங்களுக்கு டஃப் கொடுக்க போறேன். அவங்கிட்ட ஒண்ணுமே இல்லை. என் ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை. இந்த கல் கூப்பிடாவிட்டால் இன்னொன்னு ஆண்டவர் எழுப்புவாரு. நான் கூப்பிடாவிட்டா கல்லிலிருந்து ஆண்டவர் என்ன செய்வாரு? துதியை உண்டு பண்ண போகிறார். அவ்வளவுதான். இந்த ஊழியத்தை நீ தான் செய்யணும்னு எல்லாம் கிடையாது. நம்முடைய தேவனுக்கு ஆட்கள் குறைவே இல்லைங்க. அவர் செஞ்சாவது அனுப்புவார். ஒரு காரியத்தை செய்வதற்கு நாம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய தேவனுக்கு இன்னொரு ஆள் கிடைக்கும். இன்னொரு காரியத்தை செய்வதற்கு கண்டிப்பா கிடைக்கும். நான் தான் செய்யணும் எல்லாம் கிடையாது. நம்முடைய தேவன் எதிலும் குறைவுள்ளவர் அல்ல. அவர் தம்முடைய கிருபையினாலே நமக்கு வரங்களையும் எல்லா வாய்ப்புகளையும் நமக்கு கொடுக்கும் போது பயன்படுத்தி கொண்டால் அவருடைய கிருபையை இன்னமும் பெருக பண்ணுவோம். இல்லாவிட்டால் சிம்சோனை போல கர்த்தருடைய கிருபையை எண்ண முடியாமல், கர்த்தருடைய நன்மைகளை எண்ண முடியாமல், நான் நிற்பது அவருடைய கிருபை என்று சொல்ல முடியாமல் நாம கண்ணு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்முடைய வியாதிகளோ, நம்முடைய கடன் பாரமோ, நம்முடைய ஏதோ ஒரு பிரச்சனை கண்ணு முன்னாடி நின்றுட்டே இருக்குங்க. அதுதான் கண்ணை திறக்கும் போதெல்லாம் வரும். அப்ப அதனாலதான் இவர் சொல்றார், பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் போகாட்டி பரவாயில்ல, அந்த அவற்றை குறித்து என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அதை ருசித்த தாவீது ரொம்ப ருசித்தரைத்தான் பாருங்க. எந்த இடத்துல போனாலும் அவருடைய தகுதி இல்லாத நன்மைகளை அவன் பெற்றுக்கொண்டான். சாதாரண ஆடு மேய்ப்பன் தான் சொன்னாங்க. ஆனால் இப்ப இருக்கிறதும் அவங்க அது நல்லா புரிந்துட்டு மீகாட்ட சொல்றான், நான் ராஜா, நான் அவ்வளவு பெலிஸ்தனை கோலியாத்தை கொல்லும் போதுதான் உனக்கு என் மேல கண்டுபட்டுருச்சு. ஆனால் என்னை பார்த்தவர் நான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போதே பார்த்தார். தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறது கிருபை. எத்தனையோ நன்மைகளை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல பெற்றிருப்போம். நம்ம கைகளை உயர்த்தி பாருங்களேன், கைகளை மேல தூக்குவோமா? ஆண்டவருடைய சமூகத்துல கேட்க, ஆண்டவரே என்னிடத்துல ஒண்ணும் இல்லை, வெறும் கையா இந்த உலகத்துல வந்திருக்கிறோம். யோபு சொன்னாரு, எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படும் போது சொன்னார், ஆண்டவரே நீர் கொடுத்தீங்க, நீர் தந்தீங்க, நீங்களே எடுத்தீங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருங்க இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல கஷ்டத்தின் மத்தியிலும் எந்த நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவரை துதிக்க முடியும்? எத்தனை நமக்கு கஷ்டம் தாங்க. உண்மையா மனிதனுடைய சுய முயற்சியினால அதை செய்யவே முடியாது. உலகம் சொல்ல, நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது நீ சர்ச்சுக்கு போகணுமா அப்படின்னு தோணும். இவ்வளவு இழப்புகளின் மத்தியில நீ சபைக்கு போகணுமான்னு கேட்கும் உலகம். ஆனால் என் தேவன் பவுல் சொல்லுகிறான், அந்த கஷ்டங்களை நான் மேன்மையாக எண்ணுகிறேன். அதனால்தான் சங்கீதக்காரன் ருசி தரிந்து சொல்லுகிறான், நான் 7 தரம் கர்த்தரை நான் துதிக்கிறேன், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்திர மிகுதியினாலே கிருபை பெருகும் என்பதை தாவீது உணர்ந்திருந்தான். இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் நமக்கு முன்பாக 2 வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஒன்று, இந்த பவுலை போல ஆண்டவரை இன்னமும், அப்பா நான் பலகீனப்படும் போது, அதனால நினைக்காதீங்க கர்த்தருடைய கிருபை பெருகும், ஆண்டவரை பலகீனத்தை தாங்கன்னு கேட்கறதுக்கல்ல. ஏதோ கஷ்டங்கள் வரும்போது பலகீனம் போகதோ இல்லையோ அவருடைய கிருபை போதும், அவருடைய கிருபை போதும். அது எந்த போகிறதோ இல்லையோ அதன் ஊடாக நடத்த அவர் வல்லவர். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லல, வழியெல்லாம் திறப்ப வாங்கன்னு சொல்லி கூப்பிடவே இல்லை. ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிற கர்த்தருக்கு நம்மால அனுதினமும் தேவையான கிருபைகளை கொடுக்க அவர் போதுமானவர். அதனால்தான் புலம்பல் புஸ்தகம் சொல்லுகிறது, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது உடைய கிருபை, காலை தோறும் அவருடைய கிருபை புதிது. அனுதினமும் தேவையான
தேவையான கிருபைகளை கொடுப்பதற்கு அவர் போதுமானவர். ஆனால் நம்முடைய வேலை என்ன தெரியுமா? கர்த்தரை நம்புகிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். எத்தனை பேருக்குங்க ஆசை அவருடைய கிருபை எனக்கு இன்னமும் வேண்டும்? எத்தனை பேருக்கு ஆசை இதெல்லாம் நான் செய்ய முடியும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? 2 வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கூனியை போல குனிந்து போகிறதுக்கு பலகீனப்படுத்தும் ஆவிக்கும் ஒப்பு கொடுக்கலாம். இல்லாவிட்டால் தேவனுடைய சமூகத்துல எல்லாவற்றையும் இழந்து போய் எல்லாமே போனதுக்கு அப்புறமா கூட இந்த 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11 10வது அதிகாரத்திலிருந்தே நம்ம அநேக காரியங்களை பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அது எந்த சூழ்நிலையில தெரியுமா பவுல் எழுதுகிறான்? இத்தனை தகுதியோடு வந்த ஊழிய பெரிய மனிதன் அவன். ஆனால் இன்றைக்கு தேவன் கொடுத்த கிருபையினாலே உருவாக்கப்பட்ட சபை கொரிந்து சபை, அப்போஸ்தலனாகிய பவுலினாலே ஏற்படுத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட சபை, அந்த சபையில உள்ளவங்க சொல்றாங்க, நீ என்ன பிரசங்கம் பண்ற? உனக்கு என்ன தெரியும்? இந்த வார்த்தைகளை கேட்கிற அந்த சூழ்நிலையில தான் சொல்லுகிறார், அவருடைய கிருபை எனக்கு போதும், அவருடைய வல்லமை என் மேல தங்கும்படி, அவருடைய வல்லமை என் மேல தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அட்லீஸ்ட் நம்முடைய கஷ்டங்கள் வரும்போது நன்றி செலுத்த முடியலனாலும் எதுவுமே பண்ண முடியலையா, 2 பாட்டு உட்கார்ந்து பாடுங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குவதை உங்களால உணர முடியும். நம்முடைய தேவன் ஒரு நாளும் பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல. அவருக்கு முன்பாக எல்லாருமே ஒண்ணுதாங்க. என்னிடத்துல ஒன்றுமில்லை என்று எப்ப நம்ம வர்றோமோ அப்பதான் அவருடைய கிருபையை நம்மால ருசிக்க முடியும். எப்ப நான் எதுவுமே இல்லை, எதற்கும் தகுதி இல்லை என்று கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுகிறோமோ அப்பதான் தேவனுடைய கிருபை மேல பரிபூர்ணமாய் விளங்குவதை நம்மால உணர முடியும். ஆண்டவருடைய சமூகத்துல கண்களை மூடலாமா? தகப்பனே, இந்த காலை நேரத்துல 2 சாய்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு. பவுலை போல தேவனுடைய கிருபைகளை எண்ணி, தேவனுடைய கிருபை என்னை தாங்கும் என்று சொல்லி, நாம கஷ்டப்படும் போது நஷ்டப்படும் போது நம்மை தனிமையாக விடாத தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய கிருபை அந்த இடத்துல இருக்கிறதுங்க. நம்ம பலகீனப்படும் போது, நம்ம ஐசியூல போகும்போது உலகத்தில் உள்ள எந்த மனிதரை நம்ம பார்க்க முடியாது, ஆண்டவர் அந்த இடத்துல பார்க்க முடியும். தேவ கிருபையை பார்க்க முடியுங்க. தனிமையாக அனுப்பப்படும் போது உலக மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, தேவனுடைய கிருபை அனுபவிக்க முடியும். அந்த நேரத்துல தான் தேவனுடைய பரிபூரண கிருபை நம்மை தாங்குவதை உணர முடியும். அதனால்தான் தீமோத்தேயுவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறான், நீ இன்னமும் கிருபையிலே பலப்படு, இன்னமும் கிருபையிலே பலப்படு. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் கேட்கிறாரு, பவுல் அப்போஸ்தலனை போல கிருபையில பலப்படுவதற்கு நாம விரும்புகிறோமா? இல்ல சிம்சோனை போல இதெல்லாம் என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய கிருபையை அற்பமாக விரயமாக எண்ணுகிறோமா? ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கலாம். ஆண்டவரே, 2 கரங்களை உயர்த்தி அந்த நல்ல தெய்வத்திடத்துல கேட்கலாமா? ஒரு பாடலை நம்ம பாடுவோம். ஒன்றுமில்லாத நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். உடைக்கப்பட்ட நேரத்துல கத்தாவே, இந்த உலக மனிதர்கள் அல்ல, உங்களுடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். அப்பா, இந்த உலகத்துல யாருமே வேண்டாம் என்று தள்ளும் போது, எதுவுமே இல்லை என்று தனி மரமாக நிற்கும் போது தேவ கிருபை நம்மை தாக்கும். எல்லாமே இருக்கும் போது மனிதர்கள் எல்லாம் இருப்பாங்க. சரீரத்துல பலவீனப்படும் போது ஒரு திறமை இருக்க மாட்டாங்க. தேவனுடைய கிருபை மாத்திரம். அந்த நல்ல கிருபையுள்ள சமூகத்தில் ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, நோவாவை போல சூழ்நிலைகள் எனக்கு சாதகம் இல்லாம இருந்தாலும் உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிற கிருபை தாருங்க. உம்முடைய நாமத்திற்காக நிற்கிற கிருபை தாருங்க. He stood alone. கர்த்தருக்காக தனியாக அவன் என்றான். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவருக்காக எந்த இடத்துல நான் நிற்க ஆயத்தம்?